அம்மாவை மனசுல வச்சுதான் அவன் அந்த புக்கே எழுதியிருக்கான். எனக்கு என்னமோ சின்ன வயசுல கண்ணமாவும் வருணும் லவ் பண்ணிருக்காங்க. பாரதி, நீ என் மேல வேணா கோவப்படலாம், ஆனா அந்த புக்கை படிச்சு பார்த்தா நான் சொல்றது எதுவும் பொய் இல்லைன்னு உனக்கே புரியும். கண்ணம்மா என்னோட ஒய்ஃப். உனக்கு அவளை பிடிக்கலன்னா நீ என்கிட்ட பேசாத. இப்ப தயவு செஞ்சு வெளில போ. பாரதி, நான் சொல்றது நீ கொஞ்சம் பொறுமையா. காலையிலே மூட ஸ்பாயில் பண்ணாத வெண்பா. தயவு செஞ்சு சொல்றேன், வெளியே போ. குட் மார்னிங் டாக்டர். வெண்பா வந்தா கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லுங்க. சார், வெண்பா மேடம் ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டாங்களா? ஆமா சார். எப்போ? இப்பதான் சார் ஒரு 1/2 hour முன்னாடி இருக்கும். நீங்க வந்து அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க சொன்னாங்க சார். இன்னைக்கு எனக்கு வேற ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு சார். சரி, வேற எதுவும் புக் பண்ணாதீங்க. ஓகே சார். தேங்க் யூ. ஹலோ. ஹே வருண், எப்படிடா இருக்க? யாரு? யாரா? ஏய், என் குரல் உனக்கு தெரியலையா? இன்னொரு வாட்டி அவ்வளோ சொல்லுங்க. ஹலோ. இன்னொரு வாட்டி. ஹலோ. போதுமா? ஏய், லலிதா தானே? ஒரு வழியா என் வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டியே. உன் குரலை மறக்க முடியுமா? உன் குரலாம் மறந்துட்டா நான் மனுஷனே கிடையாது. ஆமா, எங்க இருக்கு? இத்தனை வருஷமா எங்க இருந்த? ஆளே காணோம். நாங்களே இங்கதான் சார் இருக்கோம். நீங்க தான் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அவார்ட் வின்னிங் ரைட்டர். எங்களெல்லாம் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சு பேசுறதே பெரிய விஷயமா இருக்கே. வந்தேன்னா கொண்டுரும் பாத்துக்க உடனே. என் புக்கை உங்களெல்லாம் வச்சு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா ஒருத்தர் ஃபோன் எடுக்கல, யாரையுமே ரீச் பண்ண முடியல. இதில் என்ன சொல்றேன்? அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சென்னையில ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கேன். எனக்கு இன்னும் அவார்ட் எல்லாம் யாரும் கொடுக்கல சார். கொடுப்பாங்க. ஆக்சுவலா உன்னோட வாய்ஸுக்கு நீ பெரிய பிளேபேக் சிங்கரா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னமோ பண்ணிட்டு இருக்க போல இருக்க. எல்லாரும் நினைச்சதே எல்லாரும் ஆயிட முடியுமா என்ன? நீ என் புக்கை படிச்சிருக்க போல இருக்க. ஹே, ஜோக்ஸ் அபார்ட். நான் ஒரு முக்கியமான விஷயமா கால் பண்ணேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரையும் ஒரே இடத்துல மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. வரியா? நிஜமா சொல்றியா? நிஜமா தாண்டா சொல்றேன். நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ரீயூனியனுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சூப்பர். ஹே, நாளைக்கே ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன்டா, கண்டிப்பா நீ வந்துடணும். ஷூர் வந்துடுறேன். எங்க நடக்குது? இங்க தான்டா சென்னையில ஈஸியால ஒரு ரெசார்ட் புக் பண்ணிருக்கேன். சூப்பர், கண்டிப்பா வரேன். சரி, ஓகேடா. உன்கிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். டேய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உன் கான்டாக்ட்ல யாராவது இருக்காங்களா? அதான் சொன்னனே, என் புக் ரிலீஸ் பண்றதுக்கே எவனுமே ஃபோன் எடுக்கலனே. யாரை கூப்பிடுறது? சரிடா, நீ வந்துரு. ஓகே. மத்தவங்களால நான் எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். ஏய் லலிதா. கண்ணம்மா தெரியும்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா, கண்ணம்மா. அவ கூட டச்ல இருக்கேன். அவளை நான் கூப்பிட்டு வந்துடலாமா? டேய், யாரையுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்ணம்மாவை மட்டும் தெரியுங்கிற? இல்ல லலிதா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர். அந்த டாக்டர் தான் எங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அப்படிதான் நாங்க மீட் பண்ணிக்கிட்டோம். அச்சச்சோ, வட போச்சா? என்ன பண்றது? சரிடா, அப்ப அவளையும் கூட்டிட்டு வந்துரு. நான் நம்பர் தரேன், நீயே கூப்பிட்டுரு. நீ பேசினா அவ கொஞ்சம் ஹாப்பி ஆவா. சரி, ஓகே, நீ அனுப்பு, நான் பேசுறேன். டேய், கண்ணம்மா கிட்ட கேட்டா அஞ்சலியோட கான்டாக்ட் கிடைக்கும்ல? ஆமா, அஞ்சலி வாய்ப்பு இருக்கு, கேட்டு பாரு. எல்லாரும் மீட் பண்ணுவோம். சரிடா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீ மறக்காம வந்துரு என்ன? ஷூர், பாய். ஓகே, பாய்டா. அங்கிள். பாரதி, வாங்க பாரதி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். எங்க இவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லை அங்கிள், சும்மா வெண்பாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவ இருக்காளா? இருக்கா, உட்காருங்க. பரவாயில்ல அங்கிள். எங்க இருக்கா? ரூம்ல இருக்கா. ஏதோ மூட் அவுட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அது காரணம் நான் தான் அங்கிள். நேற்று ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன இஷ்யூ. என்னோட பர்சனல் லைஃப் பற்றி வெண்பா ஒரு ஒப்பீனியன் சொன்னான். அதில் நான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அவளை கத்திட்டேன். உடனே அவள் கோவப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தா.
அதான் நேரில் பார்த்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போகலான்னு வந்தேன். ஓ, இதான் அவன் கோவத்தோட காரணமா? ஆமாம். ஐ திங்க் உங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி இப்போ சண்டை வருதுன்னு நினைக்கிறேன். யூ guys should take a break. இது பர்சனலாக என்னோட சஜஷன். நீங்கள் வெம்பாவோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவளை ரிலீவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லை அங்கிள், நாங்கள் 2 பேருமே காலேஜ் டேஸ்லேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வெண்பாவோட டேலண்ட்டுக்கு அவன் நினச்சானா அப்ராட் போய் எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் என்ன மதிச்சுட்டானா இங்கே ஒர்க் பண்ணுறா. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் எப்படி அங்கிள் அவளை விட்டு கொடுக்க முடியும்? முட்டாள், உன் நலத்துக்கு அதை சொல்கிறேன். விட்டு தோச்சு நிம்மதியாக இருப்பியா? வானான்னு விட்டு போன எதுக்கு தேடி வந்து கூப்பிடுறேன்? வெண்பா உள்ளதானே இருக்கா, நான் பேசிக்கிறேன். பாரதி ஒரு நிமிஷம். அவள் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கா. அவள் ஒரு குழந்தை மாதிரி. அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பா. அதை புரிஞ்சுக்குங்க. சொன்னா கேளுங்க, விட்டுருங்க. சித்தப்பா, என்ன வெண்பா? என்ன டாக்டர் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? நான் தான் ரிசைன் பண்ணிட்டேனே. ஓ, ரெசிக்னேஷன் லெட்டர்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? நான் வேணா இன்னொரு லெட்டர் கொடுக்கவா? ப்ளீஸ் வெண்பா, இப்படிலாம் பேசாத. எதுக்கு சார்? நான் ஏதாவது பேசினா உங்களுக்கு பிடிக்காது. உங்க லைஃப்ல தலையிடுறேன்னு சொல்லுவீங்க. எதுக்கு வீண் பிரச்சனை? ஐம் வெரி சாரி வெண்பா, நான் அப்படி பேசியிருக்கூடாது தான். ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். கண்ணம்மாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வீட்டுக்கு போனா அம்மா அவளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தா நீ எங்கள் அம்மாவை என்னால் திட்ட முடியாது. அதனால தான் அந்த கோவத்தை சேர்த்து உண்மையில காட்டிட்டேன். ஐம் ரியலி சாரி. நீ இல்லாமல் ஹாஸ்பிட்டலாகவே இல்லை. ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே இருக்கு. முதல்ல நீ வா வெண்பா. ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் நான் அப்போவே கிழிச்சு போட்டேன். ஓ, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க அவ்வளோ மதிக்கிறீங்களா என்ன? லூசு, இதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியாதா? இதுதான் சாக்குன்னு சாஞ்சிட்டா. நீ முதல்ல கிளம்பி வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். என்ன கூட்டிட்டு போறதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்தீங்க பாரதி? பின்ன உன் சித்தப்பாவை கூப்பிட்டு போகிறதுக்கா? முதல்ல வா. நான் நாளைக்கு வரேன். நீங்க போங்க. ஷா, கண்டிப்பாக வந்துடுவியா? ஷியோர். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். See you. Bye. Bye, uncle. Okay. பாரதி, என்ன சித்தப்பா, பாரதியை வெட்டி விட பாத்தீங்க போல இருக்கு. அவன் தேடி வருவான்னு தெரிஞ்சுதான் நான் ரிசைன் பண்ணது. நீங்க என்னடானா எப்படியாச்சும் அவனை என்கிட்ட இருந்து நிரந்தரமா வெட்டி விடணும்னு பாக்குறீங்களா? என்ன சித்தப்பா நீங்க? இல்லை வெம்பா, உன் நல்லதுக்காக தான். ஓ, நல்லதுக்காக? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என் நிழல கூட நம்ப மாட்டேன். என்கிட்டயே வா. ஐயோ, ஹலோ. ஹே கண்ணம்மா, நான் யாருன்னு தெரியுதா? யாரு? என் குரலை வச்சு கண்டுபிடி பாப்போம். ஹே லலிதா, எப்படி இருக்க? எத்தனை வருஷம் ஆச்சு உன் குரல்லாம் கேட்டு? நல்லா இருக்க கண்ணம்மா. இத்தனை வருஷத்துல நம்ம கூட படிச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணிட்டேன். ஆனா உன்னை மட்டும் தாண்டி பார்க்கவே முடியல. இப்பதான் வருண் கிட்ட பேசினேன். அவன் தான் உன் நம்பர் சென்ட் பண்ணான். ஓ, எந்த ஊர்ல இருக்க லலிதா? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அதெல்லாம் இல்லடி. இங்க பாரு, இந்த மாதிரி எத்தனை கேள்வினாலும் நீ லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோ. நம்ம எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ண போறோம். ஹே நிஜமாவா? ஆமா கண்ணம்மா, நம்ம ஸ்கூல்மேட்ஸ் எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ற மாதிரி ஒரு ஈவென்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு இன்வைட் பண்ணதா உன்னையும் கூப்பிட்டேன். சென்னையில தாண்டி ஈசிஆர்ல ஒரு ரெசார்ட் புக் பண்ணிருக்கேன். ஈசிஆரா? ஆமா, ஏண்டி? அவ்வளோ தூரம் வரணுமா? ஏய், ஈசிஆர்ல ஒரு தூரமாடி. இதோ இருக்கு. காரணம் 1/2 மணி நேரத்துல வந்துற போற. இங்க பாரு, ஒரு நைட் ஸ்டே பண்ணனும். அதுக்கு ப்ரிப்பேர்டா வந்துரு. ஸ்டே பண்ணணுமா?
இல்ல லலிதா, வேணாம், நான் வரல. ஏய் என்னடி விஷயத்த சொன்னதா அவ்வளவு சந்தோஷப்பட்ட, இப்ப வரலன்ற? வேணாம் லலிதா, நான் அத்தை கிட்ட தான் கேட்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏய் நீ எந்த உலகத்துல இருக்க? அத்தை கிட்ட கேக்குற மருமகளா நீ? கிளம்பி வருவியா? இந்த சான்ஸ் மறுபடியும் கிடைக்குமா? இல்ல லலிதா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா மீட் பண்ணுங்க. நான் வேணா உனக்கு அந்த டைம்ல ஃபோன் பண்ணி பேசுறேன். நான் வந்தா தேவையில்லாத சிக்கலாகும். என்ன கண்ணம்மா நீ இப்படி சொல்ற? நான் எவ்வளவு ஆசாசியா உனக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? நீ வந்தன்னா ஸ்கூல் டைம்ல நடந்ததெல்லாம் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கலாம். இப்ப இப்படி சொல்ற நீ? சரி, எதுக்கும் நைட் ஒரு வாட்டி உனக்கு கால் பண்றேன், யோசிச்சு சொல்லு. சரி. ஏ கண்ணம்மா, நான் அஞ்சலி கிட்ட பேசணும், அவ நம்பர் தா. அவ இங்கதான் இருந்தா, இப்பதான் மேல போனா. நான் உனக்கு அஞ்சலி நம்பர் அனுப்பி விடுறேன். ஓகே, கால் பண்றேன். நைட் நான் உனக்கு ஃபோன் பண்றேன், யோசிச்சு சொல்லு. என்ன கண்ணம்மா, ஸ்கூல் ரீயூனியனா? ஆமா அறிவு. ஏன் இப்போ வரலன்னு சொன்ன? இப்பதான் வருண் வீட்டுல போய் ஒரு நாள் தங்கிட்டு வந்தோம். அதுக்கே அத்தை பிடிச்சி அந்த கத்துனாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ரிஸ்க் அறிவு. இதெல்லாம் இவ்ளோ பெரிய சான்ஸ் தெரியுமா? ஸ்கூல் லைஃப் நீயே நினைச்சாலும் திரும்பி வாழ்ந்து பார்க்க முடியாது. இதெல்லாம் மிஸ் பண்ணாத. வரது வரட்டும்னு கிளம்பி போ. வேணா அறிவு. ஹே, நான் வேணா பாரதி கிட்ட சொல்லவா? வேணா அறிவு. பாரதி மாமா போன்னு தான் சொல்லுவாரு. கடைசியில ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அத்தை அவரை தான் பிடிச்சி திட்டுவாங்க. அப்புறம் எனக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கு பேசாம வீட்லயே இருந்துடலாம். நீ ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்கியோ தெரியல கண்ணம்மா. கடைசி வரைக்கும் அழுதுட்டு மட்டும் தான் இருக்க போறியா? அப்படியே சித்தி திட்டினாலும் புதுசா திட்ட போறாங்க. இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு போறதை விட்டுட்டு என்னமோ போ. வாவ், சூப்பர்டி. நான் கண்டிப்பா வரேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்களா? ஒருத்தர் கூட மிஸ் பண்ண கூடாதுன்னு எல்லாருக்கும் கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஆஹா. ஆமா, நீ மாமியார் மாமனார் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்ல மாட்டல? ஏய், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் சொன்னா அத்தை கேட்பாங்க. நான் ஷியோரா வரேன். சூப்பர் டி. அப்புறம் ஒரு நைட் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஈஸியார்ல ஒரு ரெசார்ட் புக் பண்ணிருக்கேன். லொகேஷன் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே, கண்டிப்பா வந்துடுடி. கண்டிப்பா வரேன். ஓகே, பாய். பை. தேங்க் யூ. ஓகே ஓகே. அப்புறம் வருண், அப்பா டே பை டே நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காருன்னு டியூட்டி டாக்டர் சொன்னாங்க. ஆமா, எஞ்சி உட்காந்து டிவி பார்த்துருக்காரு. ஓ. எதுக்கும் அடுத்த வாரம் எல்லா டெஸ்ட்டையும் மறுபடியும் ஒருத்தர் எடுத்து பார்த்துடலாம். ஷோர் டாக்டர். யா. நாளுக்கு நாள் எங்க அப்பா பெட்டர் ஆயிட்டே வராரு, ஆனா சாப்பாடு ஒஸ்ட் ஆயிட்டே வருதே. ஃபர்ஸ்ட் ஆயிட்டு இருக்கா? ஏன்? ஆமா, ஃபர்ஸ்ட் நாள் மீன் கறிலாம் இருந்தது. இப்போ மீனுக்கு பதிலாக பீட்ரூட்டு, மீன் குழம்புக்கு பதிலாக சாம்பார் தான் இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை, அதனால ஒன்லி வெஜ் தான். ஓ. என்ன கலாய்ச்சனா அப்புறம் நாளையில இருந்து உனக்கு சாப்பாடே கட் பண்ணிடுவேன். அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. ஏதோ ஒருவேளை சாப்பாடு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அதில் மணலி போடுறது கண்ணம்மா. வேணா அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன். உலகத்திலே சிறந்த முறையில் சமைப்பது கண்ணம்மா, அதை சிறந்த முறையில் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவது டாக்டர் பாரதி. போதுமா? வா கவிஞரே, இதுவே கவிதை. இதுவா? ஆமா. லலிதா கிட்ட இருந்து கால் வந்துச்சா? வந்துச்சு. வந்துச்சுன்னா வர்றியா இல்லையா? நான்லாம் வரலப்பா. ஏன்? ஹலோ, 2 பேரும் இருங்க. என்ன விஷயம்? கண்ணம்மா எங்க வரமாட்டேன்றா? இல்ல ப்ரோ, ஸ்கூல் ரீயூனியன். லலிதா எங்க கூட படிச்ச பொண்ணு அதை அரேஞ்ச் பண்றா. அதான் அவன் கால் பண்ணா, இவளோட நம்பர் கொடுத்து நான் தான் கூப்பிட சொன்னேன். கூப்பிட்டுருக்கா, ஆனா வரமாட்டான்னு சொல்றா பாருங்க. வருண், நான் தான் வரலன்னு சொல்லிட்டேனே. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்ணம்மா, ஸ்கூல் ரீயூனியன் எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? போயிட்டு வரதை விட்டுட்டு உனக்கு அப்படியே இங்க வேலை? இல்ல மாமா, அத்தை கிட்ட இன்னும் கேட்கல. ஒரு விஷயம் பேசினா உனக்கு அதுல ஆசை இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டியா? இதை பத்தி எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தான் முதல்ல யோசிப்பியா? சரி சொல்லு, உனக்கு போறதுக்கு ஆசை இருக்கா இல்லையா? எதுக்கு மாமா இதெல்லாம்? தனியா அவ்வளவு தூரம் போயிட்டு. தனியா போறியா? அதான் வருண் இருக்காரு, அங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற இருப்பாங்க.
அப்படியே இல்லைனாலும் கூட தான் உன் தங்கச்சி அஞ்சலி வரால. உங்களுக்கு அஞ்சலி தெரியும்ல பிரதர்? அஞ்சலி தெரியும், அவளே தெரியாமலையா? ஆமா, அஞ்சலி அப்படியே வந்து என் கூட சிரிச்சு பேசிட்டு தான் மறுவேளை பாப்பா பாருங்க. எதுக்கு மாமா இதெல்லாம், விடுங்க. எனக்கு நிஜமாவே புரியல கண்ணம்மா. ஏன் ப்ரோ, யாராவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூடுற இடத்துக்கு நான் வரலன்னு சொல்லுவாங்களா என்ன? அதானே ப்ரோ, யாராவது சொல்லுவாங்களா? கண்ணம்மா, உன் மனசுல போகணும்னு ஆசை இருக்கு, அப்புறம் ஏன் அத்தை ஏதாவது சொல்லுவாங்க தனியா போகணும் அது இதுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க? சீரியஸா சொல்றேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இவ்வளவு தூரம் சொல்றாரு, அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? வரலாம்ல. வேணா வருண், நான் வரல, என்ன கம்பல் பண்ணாத. டாக்டர், நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, இவளை நீங்க தான் கூப்பிட்டு வரணும். நானா? ஆமா, பின்ன உங்க ஒய்ஃப் பயந்தா நீங்க தான் கூப்பிட்டு வரணும். என்ன கண்ணம்மா? எப்படி மாமா, உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், இதெல்லாம் விட்டுட்டு நீங்க அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் என்ன பேச போறாங்க? நான் அந்த காலத்துல அப்படி இப்படின்னு பழைய கதை தான் பேச போறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இரு. நீ என்னன்னா உன்னைய கூப்பிட்டா உனக்கு வேலை இருக்கு வரமாட்டேன்ற, அவரை கூப்பிட்டா அவருக்கு வேலை இருக்கும் வரக்கூடாதுன்ற, அப்ப நாங்க போறவங்களா என்ன வேலை இல்லாம இருக்குமா? நான் அப்படிலாம் சொல்லலப்பா. டாக்டர், நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, கண்ணம்மாவை கூப்பிட்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரி வரும், கண்ணம்மா வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஷூர்? ப்ராமிஸ். நம்பலாமா? டிக் பண்ணி ப்ராமிஸே பண்றேன். ஓகே? ஓகே. அதெல்லாம் கூப்பிட்டு வந்துருவாரு, நீங்க வேற. அந்த சாம்பார் கொஞ்சம் ஊத்துங்க. கண்ணம்மா, சாம்பார் ஊத்து. ம். ஷுப்பா. என்னம்மா ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் போய் டேப்லெட் கொண்டு வரட்டுமா? ஏய் வேண்டாம், கொஞ்ச நேரம் விட்டா அதுவே சரியாயிடும். சரி, நான் உங்களுக்கு தலை பிடிச்சி விட்டுமா? அதெல்லாம் உனக்கு தெரியுமாடா? மா, ஏய் தலை பிடிச்சி விடுறது என்ன பெரிய சயின்ஸா? ஆ, கண்ண மூடுங்க. டேய் போதும் விடுறா. மா, ஏமா நான் சரியா மசாஜ் பண்ணலையா? என் மகன் எனக்கு தலை பிடிச்சு விட்டதுல என் தலைவலி எல்லாம் அப்படியே பறந்து போயிடுச்சு. நீ வாடா, மா. இங்க வா, உட்காரு. பரவாயில்லையாமா? தலைவலி போயிடுச்சுடா. டீ போட சொல்லுவாமா? ஒன்னும் வேண்டாம்டா. அத்தை, என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தா, ஸ்கூல் மேட்டு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திரும்பவும் மீட் பண்றாங்களா? அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு வரட்டுமா? டேய், உன் பொண்டாட்டி வெளியில போறதுக்கு பர்மிஷன் வாங்கதான் நீ எனக்கு தலை பிடிச்சு விட்டு ஐஸ் வச்சிட்டல? மா, எனக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியுமா? ஏ அஞ்சலி, என்ன ரீயூனியன் ஃபங்க்ஷன்? என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லையே. அத்தை, அவருக்கு எதுவுமே தெரியாது, உங்ககிட்ட தான் நான் இப்ப சொல்றேன். ஓ, எப்பமா அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷன்? எங்க நடக்குது? நாளைக்கு ஈவினிங் தான். ஈசிஆர்ல ஏதோ ஒரு ரெசார்ட் புக் பண்ணிருக்காங்களா? ஓ, இங்க இருந்து சும்மா ஒரு ½ hour இல்ல 1 hour டிராவல் தான். ஈவினிங் போயிட்டு ஒரு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்பி வந்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அத்தை, நான் மிஸ் சென்னையில் அத்தை. நான் வந்தா பெருமையா இருக்கும்னு நினைக்கிறாங்க போல. ஆமா, நீ மட்டுமா போற? இல்லம்மா, நீ மட்டும் போறதா இருந்தா வேண்டாமே. ஏன் அகிலையும் கூட கூட்டிட்டு போயேன்? மா, இவளோட ஸ்கூல் ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு நான் போய் என்னமா பண்ண போறேன்? டேய், போயிட்டு வாடா. அவ்வளோ தூரம் அவளை தனியா அனுப்புறது சேஃப் இல்லடா. அஞ்சலி, அகில் உன் கூட வரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காமா? அவருக்கு ஓகேனா வரட்டும் அத்தை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
ம் சரி, அகிலன் வருவான். ஆனா போன இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்த குஷியில ஓவரா ஆட்டம் போடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஆ, அஞ்சலி, நீயும் கண்ணம்மாவும் ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க? ம் ஆமா அத்தை. இல்ல நீ ரீயூனியனுக்கு போறேன்னா அப்போ அவளும் வருவாளா? தெரியல அத்தை, இத பத்தி நான் கண்ணம்மா கிட்ட எதுவும் பேசல. சரி, உள்ள போங்க. போலாம். குட் நைட் பா. இவளுக்கு ஃபோன் வந்திருக்குன்னா அப்போ கண்ணம்மாவுக்கும் ஃபோன் வந்திருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் அவ என்கிட்ட எதுவுமே கேட்கலையே. ஏய், இப்படி வா. எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு போயிட்டு வரேன் அத்தை. சாமி கும்பிட்டியா? ம் ம், சரி போ. கன்ஃபார்மா இவளுக்கு ரீயூனியனுக்கு வர சொல்லி ஃபோன் வந்திருக்கும். ஆனா வாயை திறக்க மாட்டேங்கிறாளே. ம், சரி பாப்போம்.